ஆக்டர் பிரபாஸோட ஆக்டிங்கில் லாஸ்ட் மந்த் தேட்டரிக்கல்ல ஒரு பெரிய சக்ஸஸ் பார்த்த மூவி தான் வந்து கல்கி. இந்த மூவியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கல்ல பார்த்தீங்கன்னா 1120 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ் பார்த்தாங்க. ஸோ அப்படியாப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமேசான் ப்ரைமில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் நாகா அஸ்வின் தான் இந்த படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஓடிடி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரபாஸ், உலகநாயகன் கமல்ஹாசன், தீபிகா படுகோடன், அமிதாப் பச்சன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிட்ருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பொறுத்தவரையும் ஒரு யூனிக்காக தான் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக தான். நான் ஒத்துக்கிறேன், ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்பவே பிடிக்கல. இன்ட்ரோ பிளாக்கு செம்ம மாசாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரபாஸோட கேரக்டர் இந்த படத்தில் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க போல. இவங்க கதை தனியாக எழுதிட்டு பிரபாஸோட கேரக்டர் மாசாக இருக்கணுக்காகவே வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பிரபாஸை உள்ள நவர்த்தி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிரபாஸோட கேரக்டர் இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி பார்ட் 2ல் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. டேரக்டர் நாகா அஸ்வின், என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஆனால் நம்ம உலகநாயகனோட என்ட்ரி வேறு மாதிரி. ஆனால் இந்த படத்தை நான் தேட்டருக்குள்ளே பார்த்துட்டேன். ஆனால் ஓடிடி ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகனோட என்ட்ரி வந்து தாறு மாதிரி தக்காளி சோறு தான். ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஒரு தாவலை வருவார், அதே மாதிரி கிளைமேக்ஸில் வருவார். அந்த என்ட்ரிலாம் இல்லை நானே வரேன்னு சொல்லிட்டுலாம் ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வந்து உலகநாயகன் இந்த படத்தில் பார்ட் 2ல் வேறு மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் 2 கேரக்டர். ஒன்று வந்து உலகநாயகனோட கேரக்டர் பற்றி நான் சொல்லிவிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ஒரு கேரக்டர் வரும். அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நான் எந்த ஒரு கதையும் நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. கண்டிப்பாக போய் ட்ரை. நல்லா மியூசிக் பேக்ரவுண்டை பொறுத்த வரையுமே செம்மையாக போட்டு வச்சுருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயண். கொஞ்சம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படம் இருக்குது தான் நான் சொல்லி ஆகணும். அவரோட ஹிஸ்ட்ரியை வந்து நல்லாவே புரிய வச்சுருக்காங்க. அந்த கனெக்ஷன்லாம் வந்து செம்மையாக கனெக்ட் ஆகிருந்தது. எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட். தியேட்டரில் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி நான் ஓடிடியில் பார்க்கும்போது கூட அதே ஒரு கூஸ் பம்ப்ஸ் எனக்கு வந்து நல்லாவே கிடைச்சிது. கண்டிப்பாக நீங்களும் அதெல்லாம் ஃபீல் பண்ணுன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் ஃபேமிலியோட உட்காந்து எல்லோரும் பார்க்குறதுக்கு செம்மையான ஏற்ற மூவி தான் இந்த மூவி. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவியை பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மூவியை பார்த்துட்டு இந்த மூவிக்கு எவ்வளோ ரேட்டிங் தரீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க. அதே மாதிரி நான் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.